முதல் நாள் நான் இந்தியன் ஸ்டோருக்குலாம் போயிட்டு தேவையான பொருட்கள் பூஜை சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பூ தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி மஞ்சள் பூ வந்து கிடைக்கும். மற்றபடி வந்து சின்ன சின்ன ரோஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ மஞ்சள் பூ கிடைச்சதுனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த ஒரு சில காய்கறிகளும் வாங்கியிருக்கேன். தண்டு கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ஒரு 12 வந்து கடைக்கு போயிருந்தேன். ஸோ வந்து கீரை வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் வந்து கீரை வாங்கினேன். பன்னீர், தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்காய் வந்து இந்த ஒரு தேங்காய் தான் வாங்கினேன். நல்ல பெரிய தேங்காய். இது வந்து எனக்கு 1 வீக்குக்கு வரும். காய்கறி வந்து வெண்டைக்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். நிறைய காய்கறிகள்லாம் வாங்கலை. முக்கியமாக நான் போனது பூவும் இந்த மாவு பாக்கெட்டும் வாங்குறதுக்கு. ஏன்னா வந்து நான் இன்றைக்கி தான் வந்து அரிசி ஆட்டுறதுக்கு ஊற போட்டிருக்கேன். ஸோ 1 பாக்கெட் வந்து சால்ட்டு, பொட்டுக்கடலை ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். 2 வந்து ராகி சேமியா. நான் எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, இவ்வளோ தான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா $50 எனக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த மதர்ஸ் பிராண்டோட இந்த சன்னா மசாலா பப்பெட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து இந்த பருப்பு சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் நல்லா மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் வந்து 1 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்நாக்ஸுக்காக 1 பாக்கெட் மிச்சர் வந்து வாங்கினேன். ஸோ கடைசியாக வந்து இந்த அச்சு மிட்டாய் சொல்லுவாங்க, தேங்காய் மிட்டாய், அச்சு மிட்டாய், எல்லாம் எது வேணால் சொல்லலாம். இவ்வளவும் வாங்கினதுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கொத்தமல்லி சம்டைம்ஸ் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. இல்லாட்டி வந்து நம்ம வந்து $1 $2 கொடுத்து நீங்கள் வந்து கொத்தமல்லி வாங்கணும். இவ்வளோ தான் இந்த திங்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $50. ஸோ சிங்கப்பூரில் எல்லாமே வந்து விலைவாசி ஏறி போச்சு. ஒவ்வொரு வாரத்துக்கும் விலை வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ நான் வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கருவேப்பிலை வந்து அப்போயே வந்து நான் அலசி வச்சுருவேன். அன்றைக்கே அலசி வச்சிட்டோமா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதை அப்படியே நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் மேலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து என் பொண்ணுக்காக ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ளூபெரி எடுத்து வச்சுருக்கேன். ஜில்லுன்னு இருக்குது, அதனால் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து அது வந்து சில்னஸ் போயிடும். ஸோ இப்போ நானும் என் பெரிய பொண்ணும் சாப்பிட்டுட்டு வந்து துணியெல்லாம் காஞ்சிருந்தது. ஸோ வந்து இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிப்போம். ஸோ டைம் வந்து 3:45 இருக்கும். நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் பிக்கப் பண்ணேன். 4 வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். சின்ன பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரைமரி ஸ்கூல் தான் மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி இந்த கிண்டர் கார்டன் எல்லாமே உங்களுக்கு 2 செஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்று மார்னிங் செஷன் 8 வந்து 12 முடியும். இன்னொன்று வந்து ஆஃப்டர்நூன் செஷன், அது வந்து 12 ஆரம்பித்து 4 முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த செஷன் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் போய் சேர்த்து விட்டுக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் உங்கள் ஏரியாலே நிறைய இந்த மாதிரி கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் வந்து அவைலபிலிட்டி பார்த்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் தான் வந்து சேர்த்து விட்ருக்கேன். ஸோ 12 to 4 ஒரு 3:40 இல்லைனா 3:45க்கு மேலே போயிட்டோன்னா நான் வந்து ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு வந்துடலாம். இங்கே இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் வந்து தவறாமல் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து கழட்டி ரேக்கில் வச்சிடணும். அதே போல் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் நான் தான் போட்டு விடுவேன். அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து போட தெரியாது, ஆனால் ட்ரெஸ்ஸை வந்து கழட்ட தெரியும். ஸோ அதனால் யூனிஃபார்ம் வந்து கழட்டிட்டு அடுத்து வந்து ஹேண்ட் வாஷ் தான். Wash your both hands. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்த அப்புறம் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். பெரும்பாலும் வந்து ஃப்ரூட்ஸ் தான் தருவேன். ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ப்ரெட்டு, இந்த மாதிரி பிஸ்கட், மைலோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து தூங்க போயிடுவோம். 4:30க்கு மேலே தான் வந்து தூங்கவே போவோம். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்து எப்படியும் வந்து தூக்கம் வந்துடும் காலையில் சீக்கிரமாக. ஸோ ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பூஜை பொருட்கள் அதெல்லாம் வந்து எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பாத்திரமும் கழுவி வச்சுட்டு அந்த சிங்க்கை ஒரு 2 தடவை வந்து நல்லா சோப் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வந்து கழுவ ஆரம்பிப்பேன்.
பூஜை சாமான் கழுவுறதுக்குன்னே தனியாக வந்து ப்ரஷ்ஷு அப்புறம் வந்து பவுடர்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் தனியாக தான் வந்து கழுவுவேன். இதுக்கு வந்து நான் ஊர்லேருந்து தான் லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பூஜை பொருட்கள், வெள்ளி பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பிங்க் கலரில் பவுடர், இது இந்த பவுடர் நேம் வந்து மறந்துடுச்சு. ஸோ இந்த பவுடர் வந்து நல்லா இருக்கும், நல்லா பளிச்சுன்னு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ வச்சு அந்த எண்ணெய், அந்த வேஸ்ட்டாக இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 தடவை வந்து சோப்பு போட்டு நல்லா வந்து கழுவிடலாம். அந்த மாதிரி கழுவுனா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. கடைசியாக தான் அந்த பவுடர் போட்டு வந்து நான் 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த பவுடர் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து புளி தான் வச்சுப்பேன். புளி வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணால் நல்லா வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து அத்தை சொன்னாங்க. எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா புளி, செங்கலை வந்து பொடி பண்ணி அந்த பொடியும் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு இந்த பவுடர்லேயே வந்து நல்லா பளிச்சுன்ற அந்த ஃபீலிங் வந்துடுச்சு. ஸோ அதனால் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவைக்கு அந்த பவுடர் போட்டு நல்லா வந்து அழுத்தி வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்காது. இதில் கடைசியாக புளி போட்டு நம்ம தேய்க்கணுன்ற அந்த தேவையும் இல்லை. ஸோ நல்லா வந்து சூப்பராகவே க்ளீன் ஆகிடும். நான் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதே கூடவே பார்த்திங்கன்னா மாவு அரைக்க போட்டு ஃபஸ்ட்டு உளுந்து தான் போடுவேன். இன்றைக்கி வந்து நிறைய நேரமே வந்து உளுந்து வந்து நல்லாவே ஊறிடுச்சு. ஒரு 5 to 6 ஹவர் வந்து ஊறிடுச்சு. ஏன்னா வந்து நான் வெளியே போயிருந்ததுனால இந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி வந்தால் உங்களுக்கு நல்லா உளுந்து வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அரைக்கலாம். அரைச்சா இன்னும் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம வந்து அந்த 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 மாவு வந்து கீழே போட்டோன்னா அந்த பால் ஷேப்பில் அப்படியே தொப்புன்னு விழுவும். அதுதான் வந்து உளுந்து அரைக்கிற பக்குவம். இல்லை அந்த பக்குவம் இல்லாட்டி நீங்கள் ஒன்ஸ் வந்து உளுந்து போட்டிங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸில் நீங்கள் வந்து உளுந்து எடுத்துடலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அது வந்து அந்த டைம் வரைக்கும் அரைச்சா உளுந்து வந்து கரெக்டாக வந்து அரைப்பட்டுரும். நான் வந்து உளுந்து போட்டுட்டு அரிசியும் போட்டுட்டேன். இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணுறேன். எங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து செய்கிறேன். நான் வந்து சத்து மாவு கஞ்சி அந்த 2 டீஸ்பூன் பவுடர், அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சா சூப்பரான வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டாச்சு. மாவும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த அளவுக்கு தான் இந்த சம்படம் ஃபுல்லாக வந்து நான் அரைச்சி வச்சுப்பேன். இது எனக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் வரும். மொத்தமாக வந்து புளிக்க வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக வந்து புளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த மீதை வந்து புளிக்காமே நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுப்பேன். இந்த மாவு தீந்த பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு புளிக்க வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மாவு சீக்கிரம் புளிச்சு போகாது. நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வந்து நான் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு புளிக்க வைக்கிறதுக்கு நைட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தையும் நான் எடுத்து கழுவி வச்சிட்டேன். சிங்கத்தோட பாத்திரம் கழுவி வச்சாச்சு. சாமி விளக்கு நாளைக்கு வந்து பூஜை பண்ணணும். இதுவும் வந்து அடிப்படை ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது. பெருசாக வந்து அழுக்கு இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து ஓகே நம்ம வந்து வாசப்படியை வந்து க்ளீன் பண்ணி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா வந்து வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி டெய்லியெல்லாம் வந்து அந்த ஃப்ளோரை வந்து கூட்ட மாட்டாங்க. நமக்கு வீட்டு முன்னாடி இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இன்றைக்கி வந்து பூஜை நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து குப்பையாகவே இருந்தது. ஸோ ஓகே நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாமே அந்த சூறாக்கெல்லாம் தொடச்சிட்டு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலமும் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து அதை வந்து ஈர துணியால் நல்லா வந்து வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டிருக்கேன். இதை வந்து கலர் வச்சும் போடலாம். ஆனால் வந்து கலர் வச்சு போட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளோரில் வந்து அந்த கலர் வந்து அப்படியே அப்பிக்கிடுது. அதனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால் வந்து வெறும் அரிசி மாவு மட்டுமே வச்சு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன்.
ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக தான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். எல்லாமே வந்து க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே வந்து நான் முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து சாமி படங்கள் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக ஒரு சிம்பிளான ஒரு பாயசம் தான், சேமியா பாயசம் வந்து சேமியா பால் பாயசம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டு சைடு வந்து சாமி சிலை வச்சு வரலட்சுமி பூஜை செஞ்சு சாமி கும்பிட்ற வழக்கம் வந்து இல்லை. ஸோ வந்து சிம்பிளாக தான் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்றி நான் வந்து ஸ்லோகம் படிப்பேன். ஸோ ஸ்லோகம் படித்து சாமி கும்பிடுவேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் என்ன வந்து ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து சாமி கும்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து வரலட்சுமி விரதம் வந்து செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத வீடியோ என்னோட கமெண்ட்டில் வந்து செக்ஷனில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.